அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 409 410 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இவ வந்து அதிர்ச்சியாக கேட்டிருப்பால, என்னது பிரின்சஸ் தான் உங்கள் அம்மாவா அப்படின்னு கேட்டிருப்பால. ஸோ இந்த பொண்ணு கேட்குறா, உங்களுக்கு எங்கள் அம்மாவை தெரியுமா அப்படின்னு கேட்குறா. இவனா சொல்கிறா, ஒரு காலத்தில் உங்கள் அம்மாவை நானும் ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணோமா. அதுக்கப்புறம் அவன் என்ன சொல்கிறா, எனக்காக இன்னும் எத்தனை சிஸ்டர் எல்லாம் காத்துட்ருக்காங்க தெரியலையா அப்படிங்கிறா. இன்னொரு பக்கத்தில் நம்ம ஆட்களை காட்டுறாங்க. அந்த எல்டர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, அவங்க சொல்கிறாங்க ஆல்மோஸ்ட் நம்ம வந்துட்டோம் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு ஏதாவது பிளான் வச்சுருக்கீங்களான்னு சொல்லிட்டு அங்கே இருக்க 2 எல்டர்ஸை பார்த்து கேட்குறான். அப்போது ஒரு எல்டர் என்ன சொல்கிறாரு, ஆக்சுவலாக நம்ம உள்ளுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னா அங்கே இருக்க ஃபாரின் ரேஸ் இருக்காங்கல்ல, அவங்க கூட நம்ம கோஆப்ரேட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, அவகிட்ட கண்டிப்பாக பிளான் இருக்கும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இவங்க உடம்புலையுமே பாதி ஃபாரின் பிளட் அப்படிங்கிறது ஓடிக்கிட்டு இருக்கு. இதை கேட்ட உடனே நம்ம பரவலாம் அதிர்ச்சி ஆயிடுது. ஆக்சுவலாக விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல இந்த லாஸ் வந்து பர்ஃபெக்டாக இல்லையா. அந்த பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் புது எம்பரர்ஸ் யாருமே உருவாகவே இல்லையா. ஸோ பவர்ஃபுல் ஃபைட்டர்ஸை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபாரின் கிளான் என்ன பண்ணுறாங்க, வெளி உலகத்தில் இருக்க கல்டிவேட்டர்ஸ் கூட ஒரு பாண்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணி, அதாவது இனம் மாற்றி இனம் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அந்த மாதிரி. இவங்க அம்மா யாரா அப்படின்னா, அந்த ஃபாரின் லேண்டில் இருக்கக்கூடிய மூன் ஸ்டார் ட்ரைப்னு ஒன்று இருக்குது. அந்த ட்ரைபை சேர்ந்தவங்க தான் இவங்க அம்மா. ஸோ இவங்க அம்மாவும் இவங்க அப்பாவும் கல்யாணம் பண்ணி அது மூலமாக பிறந்தவங்க தான் இவங்க. இதை கேட்ட உடனே நம்ம பறவைக்கு நினப்பு எங்கே போகுது பாருங்க. அப்போ எங்களுக்கும் யாராவது கிடைப்பாங்களான்ற மாதிரி கேட்குது. இப்போ இந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ஒரு டோக்கன் எடுத்து ஆக்டிவேட் பண்ணுறாங்க. எதுக்குடா அப்படின்னா, அங்கே இருக்க அந்த மூன் ஸ்டார் ட்ரைப் இருக்குல்ல, அவங்கள காண்டாக்ட் பண்ணுறதுக்காக. அப்போ தான் வந்து உள்ளுக்குள்ளே போகிற வழியை ஓப்பன் பண்ண முடியும். ஸோ வழி அப்படிங்கிறது ஓப்பன் ஆகுது, இவங்க உள்ளுக்குள்ளே போகிறாங்க. இப்போது அந்த இம்பீரியல் கிளானை சேர்ந்த ஒரு பொண்ணு இருக்கால, அவள் பார்த்துக்கிட்டு இருக்கா. அவள் பார்க்குறா, சும்மாவா சொன்னாங்க அவன் எம்பரர் பையனு, அவனை இந்த உலகமே தேடிக்கிட்டு இருக்கு, ஆனால் தைரியமாக அவன் பாட்டுக்கு வெளியில் ஊர் சுற்றுறானேன்னு சொல்லிட்டு இவள் பார்க்குறா. இவளுமே ஆப்பர்ச்சுனிட்டி தேடி தான் போய்கிட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளே போன உடனே நம்ம பறவை என்ன சொல்லுது, மாஸ்டர் இங்கே இருக்க லாஸ்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, எனக்கு ஒரு மார்க்கமாக இருக்குது அப்படிங்குது. ஆக்சுவலாக அந்த எல்டர் என்ன சொல்கிறாரு, இந்த இடத்துல லாஸ்லாம் வந்து பர்ஃபெக்டாக இல்லை. ஸோ வெளி உலகத்துலேருந்து வந்தவங்களை இங்கே இருக்க லாஸ் வந்து கொஞ்சம் அடக்குமா. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்க நேட்டிவ் பீப்புளோட நம்ம ஆட்கள் கொஞ்சம் பவர் கம்மியாக தான் இருப்பாங்க. நம்ம பறவை பார்க்குது, அடியாத்தாடி இதை நான் வம்பா போச்சே. சரி இங்கே யாராவது எம்பரர்ஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்குது, கிரேட் எம்பரர்ஸ். அவங்க என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த 10,000 வருஷத்தில் ஒரு எம்பரர் கூட உருவாகலை அப்படிங்கிறாங்க. நம்ம ஷாவத்தியன் உடனே அப்புறம் என்ன பிரச்சனை, நம்ம இஷ்டத்துக்கு ஆட வேண்டியதானே அப்படிங்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, அவசரப்படாத, இதுக்கு முன்னாடி இருந்தாங்களே ஏன்ஷியன்ட் எம்பரர்ஸ், அவங்களாம் இன்னும் உள்ளுக்குள்ளே ஒழிஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெளி உலகத்துலேருந்து வராங்கல்ல, அவங்களால எம்பரர் வெப்பன் அப்படிங்கிறத பயன்படுத்த முடியாது, இல்லைனா யூனிவர்ஸ் வில்லு செம்ம அடி அடிக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளியிலேருந்து காட் எம்பரர்ஸ் யாரும் உள்ளுக்குள்ளே வர முடியாது. ஆனால் இவ்வளோத்தையும் சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆனாலும் உன்னோட டேலண்ட்டுக்கு நீ அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, இங்கே இருக்க ரூல்ஸ் வந்து என்ன பாதிக்காது அப்படிங்குது. இதை கேட்ட உடனே நம்ம பறவை உள்ளுக்குள்ளே போயிடுமா. அப்போ சீனியர் நீங்கள் தான் எங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் சீனியர் அப்படிங்குது. பாருங்கள் எப்படியெல்லாம் மாறுது. அவர் என்ன சொல்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. அது அப்படியே புகழ்ந்து பேசுதுங்க. உங்களுக்கு என்னங்க, நீங்களாம் வந்து பயங்கர டாப் ஃபைட்டரு, எம்பரர்ஸே வந்தாலும் நீங்களாம் சமாளிச்சிருவீங்க அப்படி இப்படின்னு பேசுது. டிராகன் என்ன சொல்லுது, நான் ஏற்கனவே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டேன். ஆக்சுவலாக இந்த ஒரு ட்ரிப்பில் நமக்கு மிகப்பெரிய ஆதாயம் கிடைக்க போகுது அப்படிங்குது. சார் வந்து கண்டிப்பாக எம்பரர் ரீச் ஆகிடுவாராம். யார், நம்ம டிராகன். இதை கேட்ட உடனே நம்ம ஷாவத்தியன் மொத்தமாக கட்சி மாறிச்சு. இனிமேல் எல்லாமே நீங்கள் தான் அப்படிங்கிற மாதிரி கட்சி மாறி போச்சு. இவன் தலையிலே அடிச்சுக்கிறான். சரி ஓகே, வந்தது வந்தாச்சு, ஒரு கை பார்த்துடலாம் அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ. இவங்க உள்ளுக்குள்ளே போகிறத ஒரு பொண்ணு சென்ஸ் பண்ணுறா. சென்ஸ் பண்ணிவிட்டு உடனே அந்த இடத்துல ஒரு ஃபார்மேஷன் ஆக்டிவேட் ஆகுது. நம்ம ஹீரோ ஏதோ ஆபத்து வந்துச்சு அப்படின்னு பார்க்குறான். ஆக்சுவலாக ஆபத்துலாம் இல்லை, அந்த மூன் ஸ்டார் ட்ரைப் இருக்குல்ல, அவங்க தான் வராங்க. ஆக்சுவலாக அந்த லேடி பார்த்தீங்கன்னா நம்ம எல்டரோட சிஸ்டர் ஆமா. ஸோ அவங்க 2 பேர் பேசிக்கிறாங்க. அதான் இவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஸ்டார் பேலஸ்லேருந்து ஜூனியர்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன், இவங்க வந்து கிரியேஷனை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னோடனே இவங்க வெல்கம் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்கப்பா. அங்கே போனால் இந்த லேடியோட அப்பா வருவாரா. அவர் சொல்கிறாரு, அம்மா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாரு. இவ கண்டுக்கவே மாட்டேங்கிறா. இவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டார் பேலஸ்லேருந்து என்னோட ஜூனியர்ஸை கூப்பிட்டு வந்திருக்கேன், இந்த காம்பன்சேஷன் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு தூக்கி கொடுக்குறா. அந்த ஆள் என்ன சொல்கிறான், ஏம்மா நமக்குள்ளே என்னம்மா காம்பன்சேஷன் சொல்லிட்டு வெக்கமே எல்லாம் அதையும் வாங்கி வச்சுக்கிட்டான். சரி என் ஜூனியர்ஸ்க்கு அக்காமடேஷன் கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னோடனே அவன் என்ன சொல்கிறான், ஏதோ ஒரு மவுண்டனுக்கு கூட்டு போக சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே அந்த இன்னொரு பொண்ணு அதிர்ச்சி ஆகுறா. கூட்டு போ அப்படிங்கிற மாதிரி முறைக்கிறான். பயபுள்ள என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், இந்த எல்டரை கூப்பிட்றான். நீ வாமா, உங்ககிட்ட நான் பேசணும், நம்ம கிளானுடைய முக்கியமான விஷயம்லாம் பேசணும் அப்படிங்கிறான். இவன் கூப்பிட்றத பார்த்தா எனக்கு என்னமோ வேற மாதிரி இருக்கு. நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, போயிட்டு வாங்க, சின்ன பசங்களை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இவங்க போய்கிட்டு இருக்க வழியில் நம்ம டிராகன் சொல்லுது, இந்த இடம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கே, இது வந்து ஏன்ஷியன்ட் பேட்டில் ஃபீல்ட் மாதிரி இருக்கே அப்படிங்குது. நம்ம பறவைக்கே புரிஞ்சிச்சுங்க, என்னது நம்மளை ட்ராப் பண்ண பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்குது.
இவங்க அங்கே போய் ரீச் ஆன உடனே அந்த லேடி என்ன சொல்கிறா, இங்கே இருக்க வில்லாஸில் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அப்படிங்கிறா. இப்போது இவளுடைய முகமே பார்த்தீங்கன்னா சுத்தமாக சரியில்லை. ஓகேன்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி போயிட்டா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, அந்த 2 குட்டி பசங்க கூட போகிறாங்க. இப்போ நம்ம ஷாவத்தியன் சொல்லுது அந்த பசங்கிட்ட, இந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், யாரையுமே நம்பக்கூடாது அப்படிங்குது. அந்த பொண்ணு கேட்குறா, ஏன் ஷாவத்தியன் அந்த மாதிரி சொல்கிற, ஏன் இதுக்கு முன்னாடி நீ வந்து யாரையாவது நம்பி ஏமாந்துருக்கியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. நம்ம ஷாவத்தியனு பதைக்குது. ஏன்னா சாருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மோசமான சம்பவம் நடந்ததில்ல. அவர் என்ன சொல்கிறாரு, என்னெல்லாம் யாருமே ஏமாற்ற முடியாது, நான் எவ்வளோ இன்டெலிஜென்ட் தெரியுமா, நான்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கு. இவன் பாட்டுக்கு வரான், பிடிச்சி தூரமாக தூக்கி போட்டான். அவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு, இந்த இடத்துல நம்ம எதிர்பார்க்காத டேஞ்சர்ஸ்லாம் நிறைய இருக்கும், ஸோ எப்போவுமே என் கூடவே இருங்க அப்படிங்கிறான். இப்போ இவங்கெல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணுங்கிட்ட கேட்குறான், நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, நீங்கள் இவ்வளோ நாள் கற்றுக்கிட்டதை எனக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுங்க அப்படின்னோடனே இந்த 2 பொண்ணுங்களும் பண்ணி காட்டுதுப்பா. இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளுடைய மொழி சுத்தமாக சரியில்லை. அவள் என்ன யோசிச்சான்னு தெரியல. இவங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பி வரா. உள்ளுக்குள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறா. வாமா அப்படின்னோடனே நடந்து வரா. ஷாவத்தியன் பார்க்குது. அதுவே யோசிக்குது, என்னடா இந்த பொண்ணை பார்த்தா ஏதோ தப்பாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி யோசிக்குது. அவள் நம்ம ஹீரோ கிட்ட என்ன சொல்கிறா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், ப்ரைவேட்டாக பேசணும் அப்படிங்கிறா. ப்ரைவேட்டாவா அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறான். உடனே இந்த பொண்ணுங்க பார்க்குதுங்க, அடடா இவளுக்கு நம்ம அங்கிளை பிடிச்சிருக்க போல தெரியுதேன்னு சொல்லிட்டு ஷாவத்தியன் காதை பிடிச்சி இழுத்துட்டு போதுங்க. ஷாவத்தியன் என்ன சொல்லுது, மாஸ்டர் அவசரப்படாதீங்க மாஸ்டர், அவசரப்படாதீங்க, பார்த்து ஜாக்கிரதை நடந்துக்கோங்க அப்படின்ட்டு போகுது. என்ன அர்த்தத்தில் சொல்லுதுன்னு தெரியல. வெளியில் போகிறதுக்கு முன்னாடி ஆல் த பெஸ்ட்லாம் சொல்லிட்டு போகுது. நம்ம ஷாவத்தியன் என்ன சொல்லுது, இந்த மாதிரி ஹேண்ட்ஸமாக நல்லா டேலண்டடாக இருந்தால் இதுதான் பிரச்சனை, எங்கே போனாலும் பொண்ணுங்க நம்மளையே சுற்றுவாங்களாம், என்ன நக்கல். இப்போ அந்த குட்டி பொண்ணு கேட்குறா, அதெல்லாம் சரி, நீ எப்போ கல்யாணம் பண்ணிக்க போகிற, நீயுமே 2 சிஸ்டர் பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்கல, நீ எப்போ கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்க போகிற, நீ ஏன் க்யூட்டாக இருக்க, உன் குழந்தைங்க இன்னும் க்யூட்டாக இருக்கும்ல, எனக்கு வந்து அவங்களெல்லாம் வளர்க்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படிங்குது. நம்ம ஷாவத்தியன் என்ன சொல்லுது, இல்லை இப்போதைக்கு நான் வந்து ப்ராக்டிஸில் தான் வந்து டெடிக்கேட்டடாக இருக்கேன், ஆனால் நீங்கள் கேட்டிங்கல்ல, உங்களுக்காக நான் கண்டிப்பாக எது வேணா பண்ணுவேன், எத்தனை குழந்தை வேணும்னு சொல்லு, எந்த மாதிரி குழந்தை வேணும்னு சொல்லு, ஒரு குழந்தைக்கு பீகாக் டெய்லு, ஒரு குழந்தைக்கு ஃபீனிக்ஸ் டெய்லு, ஓகேவா அப்படின்னு கேட்குது. என்னடா, அதாவது சாரோட பிளான் என்ன தெரியுமா, இந்த குட்டி பொண்ணுங்க கண்டிப்பாக ஃப்யூச்சரில் வளர்ந்து மிகப்பெரிய ஆளாக வரும், இவங்களும் வந்து எம்பரராக மாறிடுவாங்க. அப்படி இருக்கும்போது சாரோட குழந்தைங்க இவங்களுக்கு கீழே வளர்ந்தா அவங்களும் கண்டிப்பாக எம்பரர் ஆகிடுவாங்கல்ல. ஸோ அடுத்த சங்கதிக்கும் சேர்த்து சார் யோசிக்கிறாராமா. உள்ளுக்குள்ள அந்த பொண்ணு என்னடானா திடீர்னு துணியை விளக்கிட்டு பொத்துன்னு வந்து நம்ம ஹீரோ மேலே விழுந்துருவாளா. என்னடி பண்ணுற, அவனுக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி இருக்குது, நிறைய குழந்தைங்க இருக்குது. அவன் பார்க்குறான், என்னம்மா பண்ணுற நீ அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, எங்கள் ட்ரைப் வந்து மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்குது, நீங்கள் வந்து காப்பாற்றுங்க, நான் வந்து என்ன வேணால் கொடுக்க ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறா. ஓரமாக போமான்னு சொல்லிட்டு தள்ளி விட்டுறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், உன் சிஸ்டரும் நானும் ஒரே செக்டாரை சேர்ந்தவங்க தான், உனக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ சொன்னாலே போதும், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன், இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறான். அவன் என்ன சொல்கிறா, இந்த முறை வந்திருக்க பிரச்சனை வந்து ரொம்ப பெருசு, எங்களுக்கு தயவு செஞ்சு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறா. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ யார் அப்படிங்கிறது இவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. இப்போ தான் அவன் என்ன பண்ணுறா, டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறா. ஆக்சுவலாக ஒரு ட்ரைப் ஒன்று இருக்குது, க்ரோ ட்ரைப் அப்படின்னு சொல்கிறாங்க. பேர் ரொம்ப பெருசாக இருக்குது, நான் க்ரோ ட்ரைப்னு சொல்லிக்கிறேன். அவங்களுக்கு நம்ம ஹீரோ இங்கே வருவான் அப்படிங்கிறது முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, முன்னாடியே எல்லா ட்ரைப்ஸையும் வந்து வார்ன் பண்ணியிருக்காங்க. வார்ன் பண்ணி இவன் இங்கே வந்தான் அப்படின்னா இவனை ட்ராப் பண்ணி கொல்றதுக்கு உதவி செய்யணுமா. க்ரோ ட்ரைப் மட்டும் இல்லாமல் இன்னொரு ட்ரைபும் இருக்கான், அதுக்கு பேர் வந்து ஸ்கெலிட்டன் ட்ரைபான். அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை மிரட்டிருக்காங்க. இவங்களுக்கு நம்ம ஹீரோ கூட ஏற்கனவே ஒரு கனெக்ஷன் இருக்குல்ல, அதனால பிரைமரி டார்கெட்டே இவங்க தானா. அதான் நம்ம ஹீரோ கேட்குறான், அப்போ அவங்க கூட நீ கோஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அவன் என்ன சொல்கிறா, ஒத்துக்கலைன்னா எங்கள் ட்ரைபே அழிச்சிருவாங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த 2 ட்ரைப்லையுமே ஃபேரி எம்பரர்ஸ் இருக்காங்களாம், ஸோ நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும், நாங்கள் வந்து என்ன ப்ரைஸ் வேணால் கொடுக்க ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறா. அம்மா அதெல்லாம் தேவையில்லை, நீ ஹானஸ்ட்டாக பேசினதே போதும், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். ஸோ எனக்கே ட்ராப்பை செட் பண்ணுறாங்களா, ஆப்பு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ இவன் என்ன பண்ணுறான், இந்த கிரேட் வேர்ல்டு இருக்கு இல்லையா, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாம் கேட்டு வாங்கிக்கிறாங்க. இவன் யூஸ்வலாக நமக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் தான் சொல்கிறா. இங்கே இருக்க லாஸ்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், புது எம்பரர்ஸ் யாருமே வந்து உருவாகலை, ஆல்ரெடி இருக்க அந்த எம்பரர்ஸ் எல்லாமே அங்கங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. சரி, அந்த 2 ட்ரைப் இருக்காங்களே அவங்கள பற்றி சொல்லு அப்படின்ன உடனே அந்த 2 ட்ரைப்லையுமே வந்து காட் எம்பரர்ஸ் இருக்காங்க. அந்த 2 பேருமே 6 ட்ரைபுலேஷன் காட் எம்பரர்ஸ் தான். ஆனால் 1க்கு மேற்பட்ட எம்பரர்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறான், 6 ட்ரைபுலேஷனாக கொஞ்சம் பிரச்சனையாச்சே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். அதான் அவன் கேட்குறா, கிரேட் எம்பரர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அதான் நம்ம ஹீரோ பார்க்குறான், ஓ அப்போ அவர் வரலன்னா நீ வந்து மனசு மாறிடுவியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லைங்க அப்போல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. நம்ம டிராகன் என்ன சொல்லுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாராவது அட்டாக் பண்ணாங்கன்னா தியன்ஸு கிட்ட சொல்லி உன் சிஸ்டரை சம்மன் பண்ண சொல்லு அப்படிங்குது. அவன் என்ன சொல்கிறான், இல்லை அதெல்லாம் பண்ணக்கூடாது, ஏன்னா சிஸ்டர்ஸ்க்கும் எனிமிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு, ஸோ நம்மளே தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறான். டிராகன் பார்க்குது, என்னடா சொல்ல வர, அப்போ என்ன நீ ஃபைட்டராக யூஸ் பண்ணணும்னு பார்க்குறியா அப்படிங்குது. ஸோ இங்கே தான் இந்த எபிசோட் முடியுதுங்க, நம்ம அடுத்த எபிசோடில் கண்டினியூ பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை.